அது வலியொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு இன்று நாங்கள் 1200 கிலோமீட்டர் பிடிச்சி பஸ் கரிகல்லையும் இருந்து போயிருக்கிறோம். ஆனால் இது வந்து இப்படி எவ்வளவோ காலமாக இந்த ஆசை இருந்தது. இப்போதான் திருப்பி முதல்ல இருந்தோம். அது உண்மையா அது நிறைவு. ஓகே தம்பி என்ன இன்றைக்கு 43வது அகவையில் காலடி எடுத்து வைக்கிறீர்கள். உண்மையில் இப்படி எங்களை உறவுகளோடு இப்படி சேர்ந்து வந்து இப்படி ஒரு அகவையை கொண்டாடுவீங்கள் என்று ஏதாவது ஒரு பேரை சொல்லி உங்கள் பிரச்சனை இல்லை. உண்மையில் வந்து நாங்கள் 31ஆம் தேதி எல்லாரும் ஒரு ஒன்று செய்கிறோம். நாங்கள் தமிழாக்கள் சேர்ந்து போகிறதாலையும் நல்ல சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் என்னம்மா கண்ணு எனது வலியொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு இன்று எனது வலியொலி பதிவு என்பது சுவிஸ் நாட்டில் இருந்து லூஸ் மாதா ஆலயத்துக்கு ஒரு பஸ் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். அந்த பஸ்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 47 உறவுகளுக்கிட்ட போய்கொண்டிருக்கிறோம். சொந்தங்கள், அதாவது எங்களோட சொந்த பிணைப்புகளாக பல நாடுகளில் இருந்து ஜெர்மன், லண்டன், மற்ற சுவிஸிலும் இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இன்றைய பயணங்கள் இடம்பெற்றது என்பதை அவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள லூஸ் மாதா நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். சந்தோஷமே 1200 கிலோமீட்டர் 1200 கிலோமீட்டர் கூடவே இருக்கலாம். சொந்தந்தான ஒரு உறவு தான். அந்த வகையில் வந்து ஜெர்மனியில் இருந்து வந்திருக்கிறார். சகல இடம் கிட்ட போகும். இப்படி சகல இது உங்களுக்கு முதல் பயணமா? எனக்கு இது முதல் பயணம். அது சுவிஸ் வந்து 2வது ட்ரிப் 3 ட்ரிப் வந்திருக்கிறேன். பாரிஸுக்கு தான் முதல் ட்ரிப் போகிறேன். அதான் வந்து இப்படி உறவுகளோட சேர்ந்து முதல் ட்ரிப்பாக என்னென்னு சொல்கிறது 15-16 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு 45-50 பேர் ஒன்று சேர்ந்து இப்போ நாட்டில் போயிருக்கிறோம். பஸ்ஸை பிடிச்சி பஸ் கரிகல்லையும் இருந்து போயிருக்கிறோம். ஆனால் இது வந்து இப்படி போகிறது முதல் ட்ரிப்புக்கு இதுதான் எங்கள் ஒரு முதல் பயணம். எதிர்பாராத ஒரு சந்தோஷமான ஒரு இதாக இருக்குது. இது நான் நினைச்சு நடக்கல, வந்தா போல பிக்ஸ் ஆகி அப்படி போய்கொண்டிருக்கோம். எதிர்பாராம இடம்பெற்ற ஒரு நல்ல விஷயம். இதை ஒழுங்குபடுத்தினவே நன்றி சொல்லுவோம். அவைக்கு பெரிய நன்றி. இதில் எடுத்து பார்த்துக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து போடுறீங்க. இப்போ நீங்க இதை செய்கிறத இப்படியே செய்யுங்க, நல்லா இருக்கும். கஷ்டமான இது நீங்க உங்களுக்கு குறை சொல்ற அளவுக்கு நான் பார்த்த அளவுல இல்ல. அப்படியே போச்சுன்னா நல்லா. நீங்க வந்து ஒரு எத்தனை ஒரு 20 ஆமா இப்படி பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நல்லா இதா இருக்கு, எங்களுக்கு ஓகேயா இருக்கு. இப்படியான சந்தர்ப்பம் கிடையாது. வேற எங்க எவ்வளவோ காலமா இந்த ஆசை இருந்தது. இப்பதான் நான் நிறைவேறி இருக்கு. எனக்கு அது ஓகே, சந்தோஷமா இருக்கு. இப்போ சங்கரனின் லைஃபை எல்லாரும் பார்த்து மகளுங்கள். அதாவது வந்து இதுதான் உங்களுக்கு முதல்? இது 2வது தடவை போய்கொண்டிருக்கிறோம். இப்போ வலிக்கிட்டு அரை மணி தேலம் ஆயுது. நாளை 10 மணிக்கு போய் சேருவோம் லூட்ஸ் மாதாவுக்கு. எப்படி இருக்கிறீங்க? சூழ்நிலைங்க நல்ல சுகமா இருக்கிறோம். ஓகே, நல்ல சுகமா இருந்தாலே காலம் நல்ல சுகமா இருக்கிறோம். எல்லாரும் நல்ல சந்தோஷமா போய் கொண்டிருக்கிறோம். முதல் தடவை எப்படியான உணர்வுகளை உணர்றீங்க? இப்படியா பல உறவுகளோட ஒன்றாக போகும்போது எப்படியான உணர்வுகளை உணர்றீங்க? இல்லை எப்போ உண்டெல்லாம் இருக்கும் அதில் இந்த மாற்றம். ஆனால் எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் இதான முதல் முறை? முதல் முறை போகிறீங்க பஸ்ஸில்? முதல் முறை. மற்றபடி தனியாக வாகனங்களில் போயிருக்கிறீங்களா? ஓகே. எப்படி இருக்கிறீங்கள்? எப்படி இருக்குது உங்களுக்கு என்று பஸ் பயணத்தில் இவ்வளோ பேரோட உறவுகளோட போகும்போது எப்படியான உணர்வுகள்? இந்த நட்பு வட்டாரத்துக்குள்ள நண்பர்களும் மற்ற சுதனா மற்றவர் இவர் 2 பேரும் தான் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். எங்களோட மகன் பிறக்கும் போது நாங்கள் 3 பேர் போனாங்க. நான், மனைவி, மகள் 3 பேரும் போனாங்க. உண்மை இது வந்து உலகத்திலேயே 5 மில்லியன் என்ன ஆக்கள் ஒரு வருஷத்துக்கு போய் நம்ம இந்த ஆலயத்துக்கு. அப்போ இது உலகத்திலே இதானா இப்படி கூடுதலான ஆக்கள் போகிற ஆலயம். மற்றது இது வந்து இந்த புனித
தன்மை வாய்ந்த இது இருக்குது, நோய்கள் குணப்படுத்துகிற இதுகள் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஆக்கள் இதன்படி 70,000 பேருக்கு மேலே நோய்கள் குணப்பட்டிருக்குன்னு நோய்க்கு தெரியும். பாருங்க இத்தனை பேர் எல்லா ஆக்கள் அனுப்பினோம். கட்டாயம் அதே நான் ஒரு காணத்தான் போனேன். எனக்கு இது ஒரு முதல் தடவை. நான் நீண்ட வருடங்களாக இந்த ஆலயத்துக்கு போகணும் என்ற ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன்னா நான் கிடைக்கவில்லை. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சபடியே எனக்கு உண்மையில என்னையும் அந்த மாதா வரவேற்றிருக்கிறேன்றதை நானும் அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஆலயம் என்றது நானும் பல வலையொலி ஊடாகவும் அறிந்திருக்கேன், பல புத்தகங்கள் ஊடாகவும் மற்றும் பத்திரிகை ஊடாகவும் நான் அறிந்திருக்கிறேன். பண்ணுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. திருப்பி முதல்ல இருந்தோம். நான் பரிசுல சொல்றேன், பரிசுல சொல்றேன். அந்த வீடியோ எடுத்து சில பதிவுகள் சாகின்ற போடியிலே கேட்ட கவலையும் இப்ப சாகிடமே. உண்மையா தான் நான் ரீச்சா பற்றி சொன்னதெல்லாம் நீங்க போடல. சில கட்டங்கள் சாகி அதுல போடாம தவிர்த்ததுக்கு காரணம் அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்காக தான் தவித்து கொண்டு அதையும் இதுல தெளிவுபடுத்தவனும். வேறு எப்படி இருக்குன்ற பயணங்கள்? இந்த பயணம் இப்பதான் ஏறி இருக்கிறோம். இன்னும் 15 மணித்தியாலம் ஓட வேணும். ஓடி முடிஞ்ச அப்புறம் கடைசி ஒரு வீடியோ கேளுங்க. நான் இப்படி சொல்றேன். அவுட்டோபான்ல ஏறின அப்புறம் பெரியம்மா பெரியப்பா மாமா மாமி எல்லாரும் ஒரு டான்ஸ் ஆடி பாட்டுக்கு பாட்டு பாட போறோம். அது அடுத்த வீடியோல வரும். அதை நீங்க கட்டாயமா பார்க்க வேணும் அந்த வீடியோ. பயணங்கள் பஸ்ல பயணம் செய்யும் போது நல்ல சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து நிக்க நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி கிடக்கு. அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிவார். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ எல்லாரோடையும் சேர்ந்து போகிறது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குது. நல்லா இருக்குது. இப்போ போய் அங்கே போய் சொல்கிறேன் உங்களுக்கு மிச்சம். பிள்ளைகள் வந்து இது வந்து வணக்கம். நீங்களும் செங்காலன் பகுதியிலான இருக்கிறீங்க? நாங்களும் செங்காலன். 2 வருடங்களாக செங்காலன் பகுதியில் இருக்கிறீங்க? ஒரு 19 வருஷமா இருக்கு. 19 வருஷமா இருக்கிறீங்க. இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து நீங்கள் போய் வந்திருக்கீங்களா? இதுதான் முதல் தடவையா போயிருக்கீங்க. உறவுகளோட நீங்கள் பயணிக்கும் போது நல்ல சந்தோஷமா இருக்கு. எங்களை சந்துரு தினேஷ் எல்லாம் கொஞ்சம் எல்லாரும் வராங்க. பக்கத்தில் இருக்காங்க எல்லாரும். எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. எல்லாரும் போக்கு எங்கட ஆக்களோட போக்கு மேலும் மேலும் போக வேணும். மேலும் மேலும் போகணும். அடுத்த நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா அடுத்தது எங்களோட பிள்ளைகள் இருக்குல்ல, அந்த பிள்ளைகளை நாங்கள் கூட்டிக் கொண்டு இப்படியான பயணங்கள்ல ஈடுபடும் போது எங்களோட உறவு பலவும் தொடரும். சங்கிலி தொடர்றாக இருக்கிறீங்க. 30 வருஷமா சங்காலையில 30 வருஷமா இருக்கிறீங்க. நீங்க வந்து தாயகத்தில் பல உறவுகளோட ஒன்றாக வாழ்ந்துவிட்டு இப்படி வந்து வாழும்போது இப்படியான உறவுகளை நாங்கள் சம்பாதிச்சு வச்சுக்கிறோம் என்பதை ஒரு பெரிய விஷயங்களோட ஒன்றாக பயணிக்கும் போது அதில் ஒரு நிறைய சந்தோஷத்தை காணலாம். எப்படி நீங்களும் இதுதான் அவங்களை முதல் தடவை? நாங்கள் 4 தரம் போயிருக்கிறீங்க. இருந்தாலும் அந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து போக வேண்டும் என்ற அந்த அம்மா அழைக்கிறான்றதுல அதில் ஒரு நம்பிக்கை இருக்குதான். போயினவில்லை அது உண்மையா அது நிறைவேறது. சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. உண்மையில வந்து இந்த பஸ் ஒழுங்குகளை ஒரு குறிப்பிட்ட 4 பேர்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கிறீர்கள் போல. உண்மையில இந்த இடத்துல இந்த 4 பேருக்கு நான் உண்மையில பாராட்டுகளை ஒழுங்குபடுத்த வேணும் என்ற எண்ணப்பாடு இப்படி உங்களை வந்தது. 4 பேரில் யாரும் ஒரு பேர் ஒழுங்குபடுத்தியிருப்பீங்கள். நான் யார் ஒழுங்குபடுத்த இதுல வந்து எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. அதுல நாங்கள் வந்து இப்போ 31ஆம் தேதி இப்போ 2 வருஷமா நாங்கள் எல்லா குடும்பமா நாங்கள் 31ஆம் தேதி எல்லாரும் ஒரு ஒன்று சேரும். நாங்கள் இப்போ 2 வருஷம் முடிச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் எல்லாரும் குடும்பமாக தான் சேரும். நாங்கள் நிகழ்ச்சிகள் செய்கிறது. அப்போ எங்களோட பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று செய்கிறது. அப்போ எங்களுக்கு எல்லாரையும் பிடிச்சி கொண்டது குடும்பமாக இன்னும் ஒரு இது ஒன்று செய்வோம் என்று யோசித்தது. அது இந்த கோயிலுக்கு இந்த சர்ச்சுக்கு போகிறதுக்காக ஒரு ஐடியா ஒன்று வந்தது. நான் அதை போன டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு இதை பெரிய சொன்னான். அதை எல்லாருக்கும் பிடிச்சி கொண்டது. இது இவரோட காய்ச்சி கொஞ்சம் பேர் நாங்கள் எல்லாரும் காய்ச்சி கழிச்சு அதை ஒழுங்குபடுத்தி நடைமுறைப்படுத்தினேன். அது ஒழுங்குபடுத்தின மற்ற இதுகளில் பெரிய பங்கு இவருக்கு தான் சேரும். அது இவரோட இந்த 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 டூர் இவங்களோட
டீனோவாக்களோட ஹாய்ச்சது இதண்டது ஒழுங்குபடுத்தி அதுக்கான பணங்களை எல்லாம் சிலருடைய வசூலித்து அதுக்கான திட்டங்களை எல்லாம் கேட்டு மற்றவர்களோட அபிப்பிராயங்களை கேட்டு இதன்றது பெரிய பெரிய வேலையை தான் செய்தவர். ஓ இதுதான் எங்களோட முதல் பயணம். எப்படி உணர்றீங்க இந்த முதல் பயணத்தில் உங்களோட குடும்பமாகவும் மற்றது பல உறவுகளோடும் ஒன்றாக பயணிக்கும் போது எப்படியான உணர்வுகளை? நான் 12-13 வருஷமா இருக்கிறேன். ஆனால் கனகாலத்து ஆசை போகணும் ரூட்ஸுக்கண்டு. அப்போ சந்துரு மூலமா இந்த இது நிறைவேறி இருக்குது. அப்போ சந்துருக்கு நன்றி சொல்றேன். தாயக வாழ்க்கைக்கும் இங்கத்திய வாழ்க்கைக்கும் எப்படி நீங்க உணர்றீங்க? தாயக வாழ்க்கை சொர்க்கம். ஓ இது இங்கே சும்மா அப்படி பிள்ளைகள் வேலை அவருக்காண்டி வந்து நாங்கள் ஓகேவா இருக்கிறோம். ஓ கட்டாயம். ஆனால் இலங்கையை போல வராது இந்த நாடு. ஓகே தம்பி அண்ணா, இன்றைக்கு 43வது அகவையில் காலடி எடுத்து வைக்கிறீங்கள். உண்மையில் இப்படி எங்களை உறவுகளோடு இப்படி சேர்ந்து வந்து இப்படி ஒரு அகவையை கொண்டாடுவீங்கள் என்று நான் கூட எதிர்பார்க்கல. என்ன சொல்லுங்க. அன்றைக்கு பேர்த்த பாட்டியாவே டைதா முடிந்த அளவு அவருக்கான கேக்கை ரெடி பண்ணி இன்றைக்கு அவருக்காக இந்த கேக்கு வெட்டப்படுகிறது. வாங்க வாங்க. உண்மையில எதிர்பார்க்கவில்லை கொண்டாடுவதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். அவர் வேக்கம் வைக்க கூடாதாக்கும். சரி ஓகே. பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுங்க. மாமா வாங்க. மாமா வாங்க. அடிபட்ட காக்கா மாதிரி அங்கே போய் கொட்டலே போய் நான் அப்புறம் எல்லாரும் புறா மாதிரி ஆகிவிடுவேன். அப்படித்தான் இப்போ எடுத்து வச்சுக்கணும்னு. ஒழுங்கு செய்யப்பட்ட பஸ். இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் அனைவரும் இந்த லூஸ் மாதா ஆலயம் எங்களோட ஓட்டுநர் இவரை போல இன்னும் ஒரு 2-3 பேர் உள்ளுக்கு இருக்கிறேன். கிட்டத்தட்ட எத்தனை 4 பேரா? 4 பேர் மாறி மாறி ஓடுறது. சுவிஸ் செங்கால நிலையிலிருந்து 7 மணிக்கு வலிக்கிட்ட நாங்கள் தற்போது வந்து 7 மணி வலிக்கிட்ட ஒரு 12 மணித்தியாலம் பிரான்ச்சை தாண்டி பிரான்ச்சில் வந்து ஒரு எல்லைக்கு இஞ்சால வந்து ஒரு இடையில வந்து இடைவேளை எடுத்து முகங்கள் கைகால் கழுவி காலமை சாப்பாடு உண்ற பின்பு அடுத்த பயணம் எங்கட பயணம் தொடரும். நீங்க என்ன விட்டு என்ன பாடு சொல்லுவீங்கல்ல. family at home.
கொட்டெல்லாம் அங்கே தொடர்ந்த கொட்டை இதுதான் இப்போ நாங்கள் பண்ணுற கொட்டை. இப்போ வச்சுட்டு இதே வேண்ட ரூம் சுவரஞ்சி இருக்க மூத்த காட்டு சுவரஞ்சி முகங்களை காட்டு இதே உங்களோட ரூம். வலிக்கட்டாச்சோ? ஓ நான் அப்படி பண்ண இது என்ன வேண்டிட்டீங்களோ? வேண்டியாச்சோ? ஆ எங்கே போகிறீங்க? ஆ எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு போகிறோம். சுரஞ்சி எங்கே போகிறோம்? இல்லை மிளகுதிரி கொழுத போகிறேன். எனது வலை ஒலிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலை ஒலிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல் பட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலை ஒலிப்பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.